ஹலோ. ஏய் தீபா, நான் அத்விதா பேசுறேன். சொல்லுடி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஃபர்தரா என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்க? நானும் துளசி சேர்ந்த காலேஜ்ல இன்ஜினியரிங்க்கு சேர போறேன்டி. நர்சிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலான்னு தான் இருந்தேன். அப்பா தான் இன்ஜினியரிங்லயே சேர சொல்லிட்டாரு. நான் கூட காலேஜுக்கு என்னோட அட்மிஷன் விஷயமா போயிருந்தேன்டி. அங்க நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சில பேரை பார்த்தேன். மகேஸ்வரி கூட அங்கதாண்டி சேர்ந்திருக்கா. ஆமா, துளசி காலேஜ்ல சேர்ந்துட்டாளா இல்லையா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அவ வந்திருப்பான்னு தேடி பார்த்தேன். அவ வரவே இல்லடி. துளசிக்கு உடம்பு சரியில்லடி. அதான் இன்னைக்கு அவளால வர முடியல. முதல் நாள் காலேஜ்க்கு போகணும்னு ரொம்ப கனவுல இருந்தா. பாவம், எதிர்பாராத விதமா அவளுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. நாளைக்கு வந்துருவா. ஆமா, நீயும் அந்த காலேஜ்ல தான் சேர போறியா? டவுட்டு தாண்டி. சும்மா போய் விசாரிச்சுட்டு வந்தேன், அவ்வளவுதான். எனக்கும் படிக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. அப்புறம் என்ன, படிக்க வேண்டியதானே? அந்த காலேஜ்ல சேர பணம் அதிகமாகும்னு அப்பா யோசிக்கிறாரு. ஏண்டி, உங்க அப்பாவுக்கு என்ன, பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லையடி. உனக்கு தெரியுதுடி. ஆனா எங்க அப்பா அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு கல்யாணமே பண்ணி அனுப்பி வச்சிடலான்னு சொல்றாரு. இப்ப படிக்கிறதுக்கு செலவு பண்ணா இன்னும் 4 வருஷம் கழிச்சு கல்யாணத்துக்கும் செலவு பண்ணுமே அப்பா யோசிக்கிறாரு. நீ உங்க அப்பா கிட்ட பேசி பார்க்க வேண்டியதானே? அவர் உங்க அப்பா மாதிரி இல்லடி. நாங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையுமே அவர் தாண்டி முடிவு பண்ணுவாரு. சரி, கவலைப்படாத. படிச்சுட்டு நல்ல ஜாபுக்கு போய் 4 வருஷம் கழிச்சு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிப்பாரு. அது எங்க வீட்ல நடக்காது தீபா. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏய், இன்னொரு லைன் வருது, நான் அப்புறம் கால் பண்றேன். சரிடி. ஏண்டி, துளசிக்கு என்னாச்சு? அவையும் காலேஜுக்கு போகல? துளசி காலேஜுக்கு போலன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? அதான் நீ போன்ல பேசுனது காதுல விழுந்துச்சு. அதான் வந்ததுல இருந்து முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்தியா? என்னன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லாம இருந்த. இதான் காரணமோ? ஒட்டு கேட்டியா? இதெல்லாம் என்னமா பழக்கம்? ஆமாண்டி, பெத்தவ புள்ள பேசுறத கேக்குறது ஒட்டு கேக்குறதா? சரி விடு. துளசிக்கு என்னாச்சு? ஏன் காலேஜுக்கு போகல? உனக்கு நான் மேல அவ்வளவு அக்கறை, ரொம்ப தீவிரமா விசாரிக்கிற? இருக்காதா பின்ன? அவ படிப்புக்கு ஏதாவது ஒரு சிக்கல்னா உன் வேலையெல்லாம் விட்டுட்டு நீ ஓடுவியே, அந்த பயத்துல தான் கேட்டேன். என்னங்க, வண்டிக்கு பூஜையெல்லாம் போட்டிருக்கு. ஹிந்தில எல்லாம் என்னவோ எழுதி இருக்கு. ஏதாவது கோயிலுக்கு ட்ரிப் போயிட்டு வந்தீங்களா? இல்ல இந்திரா, வண்டியை தான் சேட்டுக்கு வித்தாச்சுல்ல. அவரு அவங்க கோயிலுக்கு போய் பூஜையை போட்டுட்டு அவங்க சாமி படத்தையும் உள்ள வச்சுட்டாரு. இந்தா. என்னங்க, நம்ம வண்டியில இருந்த சாமி படமாச்சே. முதலாளி மாறியாச்சுல, சாமியும் மாறியாச்சு. இந்தா தீபா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. என்னங்க, வண்டியை வித்து பணத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? என்ன பண்றது, இந்த வண்டியை வச்சுக்கிட்டு என் பொண்ணுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கொடுங்கன்னு கேட்க முடியாதுல்ல. பாத்துக்கடி, அப்பா கஷ்டத்தை பார்த்து புரிஞ்சுக்க. அங்க இங்கன்னு கவனம் வைக்காம உன் எதிர்காலத்தை மட்டும் மனசுல வச்சு படி. அவ படிக்கிற புள்ள தானே, காலேஜுக்கு போறால, அங்க பாடம் எடுப்பாங்க. நீ தனியா வீட்டுல பாடம் எடுக்க வேணாம். குடு. இந்தம்மா, இதுல பணம் இருக்கு, பத்திரமா உள்ளவே. சும்மா நீ அவளை ஏதாவது சொல்லிட்டே இருக்காத. நான் என்னங்க இப்ப தப்பா சொல்லிட்டேன்? இவ்வளவு துளசி மாதிரி அதிகமா மார்க் வாங்கி இருந்தா இவ்வளவு பணத்தை கொடுத்து நாம அட்மிஷன் வாங்கணும்ன்ற அவசியம் இருந்திருக்காதுல்ல. துளசி அந்த கஷ்டத்திலயும் படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருக்கா. இவளுக்கு நாம என்னங்க குறை வச்சோம்? நியாயப்படி பார்த்தா இவ துளசியை விட அதிகமா மார்க் வாங்கியிருக்கணும். எத்தனையோ பசங்க ஸ்கூலுக்கு கார்ல போய் படிச்சுட்டு வராங்க. போன வருஷம் தூத்துக்குடி பக்கத்துல வீட்டுக்கு வீடு மீன் விற்கிற ஒரு ஏழை தொழிலாளியுடைய பையன் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தான். படிப்புன்றது நம்ம வசதிக்கு வர்றதில்ல, அதை புரிஞ்சுக்கோ. நீ அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி எதையும் சொல்லாத. சரிங்க, சேட்டு என்ன சொன்னாரு? எப்பவும் சொன்னதுதான், இந்த வண்டியை அப்படியே என்ன ஓட்டிக்க சொன்னாரு. வண்டி மட்டும் ஓட்டினா வருமானம் எப்படிங்க? ஒரு டிரைவருக்கு நியாயமா என்ன வருமானம் வருமோ அது வரும். நைட்டு லேட் ஆச்சுன்னா பேட்டா வரும். அது எப்படிங்க நம்ம குடும்பத்துக்கு பார்த்தோம்? பாதிக்கு பாதி துண்டு விழுமே. அதுக்காக நம்ம பொண்ணை படிக்க வைக்காம இருக்க முடியுமா? பெத்தவங்க இன்னைக்கு 2 வேளை சாப்பிட்டோம்னா பிள்ளைங்க நாளைக்கு 3 வேளை நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட முடியும்.
இதுல நம்ம வசதியை மட்டும் பார்க்க கூடாது. என்ன சொந்த வண்டியா இருக்கும் போது லாங் டூர் போயிட்டு வந்தேன்னா 2 நாள் ரெஸ்ட் எடுப்பேன். இப்போ அந்த ரெஸ்ட் எடுக்க முடியாது, அவ்வளவுதான். பாத்துங்க, மாசத்துக்கு 30 நாள் வண்டி ஓட்டினா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இப்படி கண்ணா பின்னாடி வேலை இழுத்து போட்டுக்காதீங்க. இத பாருமா, இப்பவே உன் அம்மா எனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து படுக்க வச்சிருவா போல இருக்கு. நான் இரும்ப பிடிச்சி என் உடம்ப இரும்பு மாதிரி வச்சிருக்கிறேன். இப்ப நான் சொல்றத கேட்டுக்கோ. என் கடைசி பொண்ணை கட்டி கொடுத்து அவ பிள்ளைக்கும் காலேஜில் அட்மிஷன் போடுறதுக்கு நான் தான் வண்டியை ஓட்டிட்டு போவேன். போதுமா? என்ன மதிப்பா, நான் சொல்றது கரெக்ட் தானே? இந்தாங்க. என்னங்க? ஒண்ணு இல்ல. நீங்க என்ன தேடி இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமே இல்ல சார். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுத்தாலே போதும். பரவாயில்ல மேடம், அப்படியே உங்களை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது இல்ல. தமிழரசு மேல போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணுங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனா அவன் கடன் வாங்கின பார்ட்டிக்கே உதவி பண்ணி அதுல அவன் ஆதாயம் அடைஞ்சிருக்கான். அப்ப கூட அவனை கூப்பிட்டு பேசலாம் தான் பார்த்தேன். ஆனா நான் போன் பண்ணதுக்கு முருகேசனை பார்த்துட்டேன், இன்னும் 2 நாள்ல வேலை முடிஞ்சிடும் என்கிட்ட போய் சொல்றான். இதுக்கு மேல அவனை நம்ப நான் தயாரா இல்ல. நான் தமிழரசுக்கு பாவம் பார்த்தா மேனேஜ்மெண்ட் பார்வையில நான் ஒரு குற்றவாளி ஆயிடுவேன். அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். தமிழரசு மேல ஏற்கனவே நிறைய புகார்கள் இருக்கு மேடம். அவன் இந்த பேங்க் வேலையை வச்சுக்கிட்டு நிறைய மிஸ்யூஸ் பண்றது எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் எழுத்துப்பூர்வமா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாதனால அவன் மேல எங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாம இருந்தது மேடம். அவன் ஒரு பொறுக்கி மேடம். அவனை சுத்தி எப்பவும் ஒரு பொறுக்கி கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பொண்ணுங்களுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சு பெத்தவங்களோட வயிற்றுல வாங்கி கட்டியிருக்கான் மேடம். அவன் படிச்சவன் மாதிரியே நடந்துக்க மாட்டான் மேடம். அவனுக்குலாம் யார் மேடம் இந்த பேங்க்ல வேலை போட்டு கொடுத்தது? அவனை மாதிரி ஆட்களை பேங்க்ல வேலைக்கு வச்சிருந்தீங்கன்னா இந்த பேங்க் தான் மேடம் கெட்ட பேர் வரும். நீங்க சீக்கிரமா அவனை பிடிச்சு அவன் மேல ஆக்ஷன் எடுங்க. இல்லனா அவன் எங்கேயாவது எஸ்கேப் ஆயிட போறான். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, இனிமே அவன் என் பார்வையில இருந்து தப்பவே முடியாது. அவன் எங்க ஓடி போய் ஒளிஞ்சாலும் அவன் சிண்ட பிடிச்சி இழுத்துட்டு வந்து உள்ள உட்கார வச்சிருவேன். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அவன் அப்ஸ்காண்ட் ஆனா கூட அவன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தூக்கி கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சிரு மேடம். அப்புறம் மாப்பிள்ள எங்க இருந்தாலும் வந்து தானே ஆகணும் மேடம். இந்த கேஸ் என் கைக்கு வந்துருச்சு இல்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன் மேடம். இந்த அழகர் பெருமாள் யாருங்கிறத கூடிய சீக்கிரமே அவனுக்கு காட்டுறேன் மேடம். நான் வரேன் மேடம். ஓகே சார். சம்மந்தியம்மா வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம் சம்மந்திமா. வணக்கம். நல்லா இருக்கேன் சாந்தி. எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். வாங்க ஆண்டி. வாமா. வணக்கம் தம்பி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க வாங்க. வரேன். வாங்க ஆண்டி. வாங்க வாங்கம்மா. வாங்க. வீட்டை பாருங்க. வாங்க ஆண்டி. ஏமா இதான் கிச்சனா? ஆமா ஆண்டி. என்ன சம்பந்தியம்மா, அதுக்குள்ள உங்களுக்கு சமைக்கிற எண்ணம் வந்துருச்சா? இனிமே அந்த கவலையெல்லாம் வேண்டாம். இத்தனை வருஷம் நீங்க சமைச்சதெல்லாம் போதும். இனிமே எங்க சாரு உங்களை உட்கார வச்சு பாத்துப்பா. அந்த சிரமம் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் சம்பந்தி. அது சரி. குழந்தைய சமைக்க விட்டுட்டு நான் சும்மா உக்காந்துருக்கிறதா? அவங்க கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு ஜாலியா சந்தோஷமா இருக்கட்டுமே. ஏன் மருமகளுக்கு நான் வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறேன். வாங்க ஆண்டி, மேல போலாம். வாங்கம்மா.
சாரு இந்த ரூமை நீங்க வச்சுக்கோங்க. இல்லம்மா, இந்த ரூம்ல தான் பால்கனி இருக்கு. மேலும் இந்த ரூம் ஸ்பேஷியஸா இருக்கு. சோ இந்த ரூம் ஆண்டிக்கு தான். ஐயோ, எனக்கு எதுக்குமா இவ்ளோ பெரிய ரூம்? அதெல்லாம் இல்ல ஆண்டி, இந்த ரூம் உங்களுக்கு தானே நான் டிசைட் பண்ணிட்டேன். ஓகே சரிம்மா, வாங்க. ஆண்டி, உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? வீடு ரொம்ப லட்சுமிகரமாவும் அம்சமாவும் இருக்குமா. இந்த வீட்ல நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கணும் ஆண்டி. அதான் என் ஆசை. நீ இருக்கும்போது சந்தோஷத்துக்கு என்னம்மா குறை இருக்க போகுது? என்ன ஆச்சு ஆண்டி? ஏன் கண் கலங்குறீங்க? இல்லம்மா, உன்ன மாதிரி ஒரு மருமகளை கடவுள் எனக்கு கொடுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சாரு. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த காலத்துல உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் சாரு. இப்பெல்லாம் என் புருஷன், என் பிள்ளைங்க, என் வாழ்க்கைன்னு ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட புருஷனை தனியா பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிற பொண்ணுங்களுக்கு நடுவுல நீ எனக்கு ரொம்ப புதுசா தெரியறம்மா. வாங்க ஆண்டி. ஆண்டி வாங்க, நம்ம அப்படி போய் உட்காந்துக்கலாம். பரவாயில்ல, இருக்கட்டும்மா. ஓஹோ, உங்க மாப்பிள்ள இருக்காருன்னு உட்கார தயங்குறீங்களா? அவன் சின்ன பையன் ஆண்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பரவாயில்ல, நான் நிக்கிறேன். நிதேஷ், உன் மாமியார் உன் முன்னாடி உட்கார தயங்குறாங்க. நீ வேணா அந்த பக்கம் போ. சரி. ஐயோ இல்ல தம்பி, நீங்க இருங்க. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. ராகவ், பாத்தியா நம்ம சம்பந்தியமாவ? இன்னும் பழைய காலத்து மரியாதை எல்லாம் மறக்காம மாப்பிள்ளை கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க பாரு. இவங்களை பார்த்தா மாப்பிள்ளைக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுங்கிறத கத்துக்கணும். ஆண்டி வாங்க, நம்ம அந்த பக்கம் போலாம். நிதேஷ், அந்த பக்கம் வராத. ஆண்டியால ஃப்ரீயா இருக்க முடியல பாரு. ஓகே. வாங்க ஆண்டி. ஏங்க சொல்லு. அந்த பூஜை ரூம் வந்து கொஞ்சம் பாருங்களேன். வாங்க ஆண்டி. ஒரு நிமிஷம். ஹலோ, ஹாய். எப்படி இருக்க? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் ஆண்டி, ஃப்ரெண்ட் பேசுறானா, பேசுறேன். ஹலோ, சொல்லு. மாப்பிள்ள வரலையாமா? அவன் காலையிலேயே பேங்க்கு கிளம்பி போயிட்டானே சம்பந்தி. இங்க வரணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். கடைசி நிமிஷத்துல அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து பேங்க்குக்கு கூட்டிட்டு போயிட்டான். இன்னைக்குன்னு பார்த்து பேங்க்ல ஏதோ முக்கியமான வேலை வந்துருச்சு போல இருக்கு. அதனாலதான் அவனால வர முடியல. உங்க புள்ளைய தானே 25 வருஷமா காப்பாத்திட்டு இருக்கீங்களேம்மா, இன்னும் ஏன் காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க? உங்க புள்ள பேங்க்குக்கு தான் போயிருக்காரா? ஆமாங்க. இல்லைங்க, உங்க புள்ள ஏதோ காலேஜ் வாசல்ல நின்னுகிட்டு இருக்காரு. நான் இங்க வரதுக்கு முன்னாடி அவருக்கு ஃபோன் பண்ணேன். பேங்க்ல பிஸியா இருக்கேன், செல்லுல வேற சார்ஜ் இல்லைன்னு சொல்லி என்கிட்ட பேசுறதையே அவாய்ட் பண்ணிட்டாரு. அதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தாம்மா. என்ன ஒரு மாமனாரா பார்த்திருக்க வேண்டாம், என் வயசுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசிருக்கலாம்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ரிலேஷன் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி, உன் மாப்பிள்ள காலேஜ் வாசல்ல நின்னு ரொம்ப நேரமா யார்கிட்டயோ செல்போன்ல பேசிட்டு இருக்காருன்னு சொன்னாரு. ஆனா உங்க பிள்ளைக்கு என்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் தனி சார்ஜர் தேவைப்படுதோ என்னமோ. என் பொண்ணு மாதிரி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், அது நான் செஞ்ச புண்ணியம்னு சொன்னீங்களே, அதே மாதிரி இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்க நாங்களும் புண்ணியம் செஞ்சிருக்கோம்னு சொல்லிக்கிறதுக்கு உங்க புள்ள எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்க வேண்டாமா? மங்க உங்க குடும்பத்தை பத்தி சொல்லி பையன் ரொம்ப நல்ல பையன்னு சொன்னதுனாலதான் நாங்க உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்க முடிவு பண்ணோம். என் பையன் நல்ல பையன் தாங்க. அவன் மனசுல எந்த கள்ளங்கபடமும் கிடையாது. அவன் எத்தனையோ ஃப்ரெண்டுங்க கூட பழகினாலும் அவன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. பொய் சொல்றதை விட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் வேற என்னமா இருக்கு? உங்க பிள்ளை பேங்க்ல தான் இருக்காருன்னு உங்களே நம்ப வச்சிருக்காரு. அப்படி இல்லைங்க, அவனுக்கு எல்லார்கிட்டையும் கொஞ்சம் பழக்க வழக்கம் அதிகம். நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. குடும்பத்திலையும் சரி நண்பர்கள்ட்டையும் சரி அவன் உண்மையான பாசத்தோட பழகுவான்.
யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னா உதவி பண்ண ஆளா ஓடி போய் நிப்பான். அதுல சில பிரச்சனைகள் வரும் போகும். இப்ப கூட அந்த மாதிரி யாருக்காவது உதவி பண்ணத்தான் அவன் காலேஜுக்கு போயிருப்பான். இல்லைன்னா காலேஜுக்கு போக வேண்டிய வேலை அவனுக்கு என்ன இருக்கு? அவன் வயசு அப்படி சம்பந்தி. கல்யாணத்துக்கு பிறகு அவன் அதெல்லாம் விட்டுடுவான். இந்த ஊர்ல அவன் நிறைய பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால இந்த ஊர் தான் அவனுக்கு பிரச்சனையா இருக்கு. மத்தபடி என் பையன் ரொம்ப நல்லவன் சம்பந்தி. அம்மா, நான் ஒன்னு சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. சொல்லுங்க சம்பந்தி. நீங்க எது சொன்னாலும் அது என் புள்ளையோட நல்லதுக்கு தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு இந்த ஊர் தானே பிரச்சனைன்னு சொன்னீங்க. உங்க பிள்ளைக்கு பெங்களூர் பிரான்ச்சுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்குறேன். அவர் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கட்டும். ஊர் மாறி போயிட்டா இந்த சவகாசெல்லாம் கூட வராதுல்ல. உங்களையும் உங்க பிள்ளையையும் நான் பிரிக்க பாக்குறேன்னு தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இது அது இல்ல. எனக்கு அப்படி ஒரு அபிப்பிராயமும் இல்ல. ஏன், இனிமேலும் வராது. மொத்த குடும்பமும் ஒன்னா இருக்கணும்னு என் பொண்ணு ஆசைப்பட்டதுனால தான் இந்த வீட்டையே வாங்கி கொடுத்தேன். உங்க பிள்ளையோட சில நடவடிக்கைகளை மாத்தணும்னா அவர் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இல்லாம பெங்களூர்ல இருக்கிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சம்பந்தி, நீங்க அந்தஸ்துல, செல்வாக்குல, கௌரவத்துல எல்லாத்துலயும் ரொம்ப பெரியவங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நீங்க என் வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு வந்தீங்களே, அப்பவே உங்க மனசு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எப்படியோ என் பிள்ளை எங்க இருந்தாலும் அவன் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கணும். நீங்க அவன் விஷயத்துல என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யுங்க.